வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இது நம்ம சேனல் கேமிங் தி அண்ட் ரவுடிஸ். என்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேட்ச் நம்ம பசங்களுக்கு சும்மா விருத்தனமான ஒரு மேட்ச். அது என்னோட அதே கிளாஸ் ஸ்குவாட், எப்போ பார்த்தாலும் கிளாஸ் ஸ்குவாட். இன்றைக்கி அதே கிளாஸ் ஸ்குவாட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படா ரேங்க் புஷ் பண்ணுறது, அதுவும் இப்போ சீசன் வேறு மாற்றிட்டாங்க. இன்றைக்கி எப்படியாவது ரேங்க் புஷ் பண்ணி ஆகணும், ஹீரோய்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் தி அண்ட் ரவுடிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்கோ. இன்றைக்கான மேட்ச் சும்மா வெறுத்தனமாக வேறு லெவலில் இருக்க போது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கோ. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான டிங்கின்னு ஒரு ப்ரெஷ் அப் பண்ணி போட்டுருங்கோ. என்னடா அது மண்டை உள்ளே போயிடுச்சு என்று என்ன நீங்கள் ஹேக்கர்னு நினச்சிட வேணாம். சும்மா அது பாட்டுக்குள்ள உள்ளே போயிடுச்சு. டவரில் இருக்காது போல இருக்கு. வரல இருக்கட்டும், நம்மளால மேலே இருட்டானுங்க. நம்ம மட்டும் சைடில் இங்கிட்டே இருக்கும். இங்கிட்ட யார் எஸ்டி வா, நமக்கு ஒரு பார்ட்னரில் ஆத்தாடி 2 பேர் ஆடி. அங்கே ஒருத்தங்க 2 பேர் பரவாயில்ல இருக்கட்டும். கேங் வார் கில்லர் கேமர்ஸ் விசஸ் டிஎன் ரவுடிஸ். யார் இதில் ரவுடியா கேமர்ஸ் கில்லரான்னு பார்ப்போம். கமான் விருத்தனமா யாருங்க எஸ்டி நாக் அவுட்டு. பரவாயில்ல, நம்மளால் ரிவ்யூ பண்ணி விட்ருவாரே. இங்கே லாக்க போட்டால் நாங்கள் சுற்றி வந்து அடிப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணி விட்டீங்கோ. வாசல் திறந்துருந்தா எக்கு தப்பா இல்லைங்க, எகிரி அடிப்போம். பரவாயில்ல இருக்கட்டும், நமக்கு ஜோன் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. நம்ம பறந்து சும்மா பாஞ்சு அடிப்போம். தடுப்பு நாக்கே கொண்டுருவேன் மண்டை சதறிடுச்சே. ஐயோ க்ளோவல் போகிறதுக்குள்ளே இங்கே போட்டானுங்க. கருப்ப சாமியை போட்டானுங்க. ஒரே ட்ரெஸ் எப்படி இருக்குது? இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஹெட் ஷாட் வேறு லெவல். ஏகே மாசு மாறணும் மாசே. ஜிந்துக்கு ஜிந்தா போடு வேறு லெவல் மாசு கெத்து ஸ்டைல். என்னடா வாய்க்குள்ளது பரவாயில்ல இருக்கட்டும். நெக்ஸ்ட் மேட்ச் சும்மா வெறுத்தனமாக இருக்க போதே பாப்பம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கருப்பசாமி ட்ரெஸ்ஸோட சும்மா கம்பீரமாக நடந்து போனாலே கையெடுத்து கும்பிடுவானுங்கோ. பரவாயில்ல, இது கொஞ்சம் உக்கிரமான கருப்பசாமி சும்மா அட்டி வேறு லெவலில் இருக்க போகுது. நம்ம டிஎன் ஸ்பைடி வேறு செதரமாக சும்மா ஃபீனிக்ஸ் மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கே. ஃபீனிக்ஸ் சொன்னது தான் ஞாபகம் வருது. நம்ம பையன் ஃபீனிக்ஸ் ட்ரெஸ்ஸாக போட்டு சும்மா பறந்து போய்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, அவனுக்கு வேகமாக ஈடு கொடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம கருப்பசாமி. ஓடிக்கிட்டே இருக்கேன். பா இங்கிட்ட யார் ஒர்க்கானும் தான் ஒன்று பாஞ்சிக்கிட்டு வருது, பறந்துக்கிட்டு வருது. என்னாச்சு? மண்டி போட்டுருச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். எஸ்டி ஃபர்ஸ்ட் பிளட் வேறு லெவலுக்கு ஏற்ற மாசு ஸ்டைலே வேறு லெவல். பா ஆரம்பமே அமர்க்கலாம். முடிவில் அட்டகாசமாக இருக்குன்னு பார்க்குறேன். பார்ப்போம். என்னடா தலைப்படமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்மளும் கொஞ்சம் சின்ன லைட்டாக தலை ஃபேன் தாங்க. பட் ஐம் தளபதி ஃபேன். இருக்கட்டும், நமக்கு எல்லாரும் சீக்கிரம் பிடிக்கும். நியூட்ரல் தான். இருந்தாலும் எனக்கு தளபதி மேலே கொஞ்சம் ஆர்வம். பிகாஸ் ஹீ டெல் சம் குட்டி ஸ்டோரி. சும்மா சொல்லணும்னா தளபதி ஃபேன் தாங்க. தளபதி வெறியன்னு சொல்லலாம். உயிரே போடாலும் தளபதி வெறியன், சாவியை வந்தாலும் தளபதி வெறியன் தான். மேட்ச் பிடிச்சாட்டே எலிபியை பார்க்கலாம். அதை ஒருத்தர் கடை எபஸ் ரவுடி வேறு லெவலுக்கு எத்து பாஸ் ஸ்டைலு மரணாட்டி. 2 மேட்ச் முடிஞ்சு. 3ஆவது மேட்ச் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். சின்ன லெவலாக்கி விட்டானுங்க. ஓடி கரம்ப முடிச்சவங்களா என்னடா நடக்குது? பாஸ் பண்ணி விட்டானுங்க. மகாபாரதத்தில் கிருஷ்ணன் உலகத்தை நிப்பாட்டுற மாதிரி நம்ம வீடியோ நிப்பாட்டி விட்டானுங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஓடிட்டேரு. ஓமை கார் கடவுளை ஜம்பை போடு. எமௌண்ட் போடுவது நேரமல்ல, வேட்டையாடும் நேரம் வந்து விட்டது. பதுங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்பொழுது இது பாய வேண்டிய நேரம். இந்த பேட்டை பாயிற நேரம் வந்து விட்டது. என்ன நடக்குது? நான் மட்டும் இங்கே தனியாக வந்துட்டேன். அவங்க 3 பேர் அங்கிட்டு இருக்கானுங்க. எப்படி ஏனாலும் நம்மளை பிறந்துருவானுங்கோ. அங்கிட்டு ஒருத்தன் ஏற வந்துட்டான். ஒருத்தன் தானேன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா பின்னாடி ஒரு கேஸு. எப்படி நான் ஒருத்தன் நாக் அவுட் அடிச்சா இன்னொருத்தன் என்ன போட்டுருவான்? சரி, வந்த வழியே திரும்பி போயிடலான்ட்டு யோசிக்க வேறு வழி இல்லாமல் நானும் ஓடிட்டேன். விட்டால் நம்மளை போட்டுருவானுங்கோ. வேறு வழி இல்லை, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா நம்மளை செஞ்சுருவானுங்கோ. பாப்போம் யாருக்கு அடி விடுது, யார் அடிக்க போகிறான்ட்டு. என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை. ஒருத்தனி இல்லை, அதனால டக்குன்னு ஓடிடுவோம். ஏகே ரவுடி ஃபர்ஸ்ட் பிளேட் வேறு லெவலுக்கு எத்த மாசு. க்ளோவெல்லாம் செதறது. அந்தளவுக்கு கில்லா போட்டிருக்க. சும்மா வெறித்தனமாக வேட்டையாடி இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும். அங்கிட்டே ஒருத்தனாண்டா இருக்கான். அவனே இந்த இடம் கண்ணில் பார்க்க விடுங்கோ. டபுள் கில்லு மாசுராடே வேறு லெவலு. எங்கே? ஓ மை காடு. ஏன்டா டே க்ளோவாலில் கூடாரமா வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு கேப் கிடச்சாலும் ஒன்று சும்மா விட மாட்டேன். மனசார் க்ளோவாலில் வீடு கட்டி உள்ள மெடிக்கல் போகிற ஆள் நீ தான்டா. க்ளோவாலியில் வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்கவா. போடிக்கிட்டே இருக்கேன். மண்டை தெரியுது. மண்டையில் அடி. வந்துட்டான். ஒருத்தன் வந்துருச்சு. என்னடா பண்ணிக்கிறீங்க டே? 2 பேர் உள்ளே சேர்ந்துக்கிட்டு. ஒரு லேடி கேரக்டர், ஒரு ஜென்ஸ் கேரக்டர். டே சம்திங் ராங். சம்திங் அங்கும் இங்கும் ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு. பரவாயில்ல, அதை விசாரிக்க இப்போ நேரம் இல்லை. நமக்கு மேட்ச் போகிறதுக்கு டைம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் தி டிஎன் ரவுடிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு நண்பா. என்ன நம்பி பாருங்கள், உங்கள்கிட்ட கெஞ்சி வேண்டிக்கிற கருப்பசாமி உங்கள்கிட்ட இறங்கி வந்துட்டார். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் சொல்லிவிட்டா. அப்படி அருள் வாக்கு கொடுத்துட்டா. அப்படி ஒரு வேட்டை மேட்ச் சீர்றதுக்கான நேரம் வரப்போகுது. சீரும் சிறப்புமாக சீர்கிட்டே இருப்போம். சரி பண்ணி விட்டானுங்கோ.
வெறித்தனமாக விளையாட்டுத்தனமாக இல்லாமல் வெறித்தனமாக வேட்டையாடலான் இருக்கான். அந்த மண்டை உள்ள போது இதனால் நீங்கள் என்ன ஹேக்கர்னு நினைக்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கான் பாருங்கள், அவன் தான் ஹெட்ஷாட் ஹேக்கர் ஏகே ரவுடி பிளடி பாஸ்கர். அவன் பாஸ்கருங்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. ஏன்னா நான் நிறையா 2-3 தடவை நான் அனுப்பப்பட்டேன். ஒரே ஒரு வேர்டு சேஞ்ச், அதுக்கு என்ன ஒரு மீனிங்? சை, ஈஸ் பிளடி பாஸ்கர் கர் கர். ஓகே, ஈஸ் மை ஃப்ரெண்டு, மை மர்மைன். கமான், என்ன நடக்குது மேட்ச்சில்? டே என்னடா பண்ணுறீங்க? அவங்களே யாரும் வர மாட்டாங்க. நம்மளை பதுங்கி அடிக்கலாம் பார்த்தா நம்மளே பதுங்கி அடிக்க விட மாட்டாங்க. காமெடி பண்ணாமல் வாங்குற அடி. நீங்கள் தான்டா தோற்றுருக்கீங்க. ஏதாவது வாங்குற முன்னாடி ஏறி நீங்கள் வெறித்தனம் வெறியில் இருப்பீங்க தான்டா. நான் வரல. வந்தாச்சு. நம்ம ஜோடி சேர்ந்தாச்சு. அங்கிட்டு 2 ஜோடி இருக்குது. ஓகே, அவங்க க்ளோவால் போட்டு வீடுக்குள்ளே வீடு சேர்ந்து வசிப்பாங்க. உங்கள் கேங்ஸ் அங்கே க்ளோவாலில் வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க தான். போடு தக்கிட்ட டாக்கா ஜிந்தா. ஏறி வந்துட்டானுங்கடா. வேறு லெவல்ரா மாசரா கித்துறா சொல்லி வாயமில்ல. ஓமை கடை இங்கிட்ட ஒரு வீடியோ கட்டியிருக்கானுங்க. கர்மம் பிடிச்ச உனக்கு இங்கிட்ட யாரு? ஹெட்ஷாட்டே முடிஞ்சு ஜோலியாக முடிச்சு விட்டாச்சு. ஐயோ இருந்தாலும் பரவாயில்ல. ஹெட்ஷாட் வாங்கி நாக் அவுட். யார் க்ளோவால் போட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க? நம்ம ஏறி வருவோம். வேணா வழி இல்லை. எவன்டா க்ளோவால் போட்டவன்? வேறு லெவலில் க்ளோவால் போட்டிருக்கான். இருக்கட்டும், க்ளோவால் அவனுக்கு போடுவான்னு பார்த்தா இவன் தள்ளி விட்டு போட்டுருக்கான் க்ளோவால். யுவர் க்ளோவால் ஸ்பெஷலிஸ்டா மாஸ்டரா கெத்துறா ஸ்டைல்ரா. எங்கே ஒன்று க்ளோவால்குள்ளே இருக்குது, இன்னொன்று காணும். ஒன்றே ஒரு பீஸு. அது வருமா இல்லை நான் எலிமினேட் ஆகுமா? எலிமினேஷன் சாம்பர் ராடி லூஸ் பாயில். இது கிளாஸ் ஸ்குவாட்ரா. எலிமினேஷன் சாம்பர் மாதிரி எலிமினேட் ஆகியிருக்கு பாரு. கருப்பசாமியை கடுப்பாகி சோர்ந்துட்டாப்றேன். மன்றத்தில் இருக்கும் பரம பிராதே. ஐயோ பிதாவே, ஐயோ என்னடா இது? போக வாய்க்கொள்ள ஆரம்பிக்குது. மேட்ச் ஃபினிஷிங்கில் வரப்போதில்ல, அதான் வேறு ஒன்றும் கிடையாது. தலை VDK MG ஹீஸ் ஆர் கில்லர்ஸ், கேமிங் கில்லர்ஸ். இதுவும் நம்ம பசங்க சேனல் தாங்க, கில்லர் கேமர்ஸ். இந்த சேனலை மறக்காமல் 2-3 பேராவது போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறதே கம்மி தான். இப்படி தான் சொல்லி ஆகணும். இந்த நம்ம வீடியோ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. என்ன நண்பி, எவ்வளோ சேனலோ லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே இது நம்ம சேனல், நம்ம நண்பர் சேனல் கேமிங் வித் TN சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இட்டது பட் ஆனால் வாட்டன்னு புரியல, சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவேன். அதே மாதிரி தான் சம்மந்தமே இல்லாமல் நிறைய வீடியோ பார்க்குறீங்க. நம்ம வீடியோ தானே, டக்குன்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கூட கிளிக் பண்ணலாம். எவன் கேட்க போகிறான்? நம்ம மொபைலில் நம்ம நண்பரோட சேனலில் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இதில் என்ன இருக்குது? யாருப்பா நீ நம்ம நண்பர்ப்பா. ஐயோ மேட்ச்சுக்கு போவோம். என்ன நண்பா லைவ் போடுறோம், டக்குன்னு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். டக்குன்னு நீங்கள் தான் வரவே மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல இருக்கட்டும். நீங்கள் எப்படி நம்ம சேனலுக்கு நம்ம கேமிங் வித் TN சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். பரவாயில்ல இருக்கட்டும். என்னடா அது நேற்று லைவ் போட்டாச்சு, இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டே ஆகுங்கிறதுக்காக போடுறோம். ஏன்னா இப்போ முன்ன மாதிரி இருக்கிறது இல்லை. எவனோ சேனல் ஆரம்பிக்கிறான், 2-3 வீடியோ போட்டு கமெண்ட் இருந்துறான். நம்மளும் அந்த மாதிரி தான் இருந்தோம். பரவாயில்ல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தினமும் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னு நினச்சிக்கிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் பிளட் MS வேறு லெவலே. நம்ம ஒரு தடவை எடுத்து நம்ம பயிலுக்கு டெத்தே கிடையாது. என்ன விளாட்றாங்க இந்த மேட்ச்சு? வேறு லெவலில் விளாண்டுக்கிறக்கானுங்க. இந்த மேட்ச்சில் கருப்பசாமியோட அடியை பாருங்கடா. அடி அதுக்குன்னு திருநூறுனா வாங்காதீங்கடா. இந்த ஆட்டம் சும்மா கருப்பசாமி ஆட்டம் சும்மா வெறித்தனமாக இருக்க போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட்டிங்கில் உட்காந்துருவோம். கோயில் பூசாரி திறக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஒரு க்ளோவால் போட்டு டக்குன்னு வெயிட்டிங்கில் உட்காந்துருவோம். வரவனுக்கு பூசையை போடுவோம், இல்லைன்னா பூஜையை போடுவோம். எவன் வரான், எப்படி வரான், எங்கே வரான் யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வந்துடுவோம். அடி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துருவோம். நம்ம ஏகே நண்பர் பக்கத்தில் இருக்கிற அடி கொடுக்குறாங்க. ஐயோ ஹெட்ஷாட் போட்டு விட்டாங்க. மேலே நின்று கர்மா பிடிச்சாங்க. இதுக்கு தாங்க நான் க்ளோவால் போட்டான். சரி வருவாங்க பசங்க அப்படின்ட்டு எஸ்கே வேறு வடிச்சாங்க. முடிஞ்சது அவங்க க்ளோவால் போகிறாங்க. இல்லை நம்மளும் தான் க்ளோவால் போட்டுக்கிறாங்க. அவங்க அங்கே க்ளோவால் பண்ண முடியாது. பரவாயில்ல இருக்கட்டும். அடுக்கடுக்கு அடுக்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். சும்மா நம்ம செருக்குன்னு செருக்குவோம். வா ஒன்று விழுந்துருச்சு. எவனாவா அதுவே வந்து உழுது ஹெட்ஷாட் வாங்கிட்டு முடிஞ்சு 2 ஹெட்ஷாட் சும்மா தெரிய விட்டாச்சு. ஓ மை காட் கருப்பசாமியே, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியல. ஹெட்ஷாட் நம்ம அடிக்கிறோமா இல்லை அவங்க வந்து ஹெட்ஷாட் வாங்கிட்டு போகிறாங்க. நான் சுத்தமாக புரியல. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏதாவது தோணி இருக்கும். எதுவும் தோணலாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் எதுவும் தோணலன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்கோ. ஏன்னா அவன் ஸ்பீடாக பேசலான்னு எதுவும் நினைக்காதீங்கோ. வாய் குளருது, எப்படி பேசுறதுன்னு தெரியல. நம்ம பாட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே டைம் வேறு 11 நிமிஷம் ஓடிடுச்சு. நம்ம உலக நின்று ஐயோ மறுபடியும் சொன்னல வாய் குளருது. இப்படி தான் நான் பாட்டுக்குள்ள பேசிக்கிட்டே போயிடுவேன். பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம மேட்ச்சுக்கு போவோம். என்ன நடக்குது? ஓடிக்கிட்டே இருப்போம். மேரத்தான் ரேஸ். இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் முக்கியம். இதில் யார் ஃபஸ்ட் அடிக்கிறான்னு முக்கியம் இல்லை. லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட் அடிக்கிறா அதுதான் முக்கியம். ஒரு மயிலையும் காணும். நம்ம வழி நேர் வழி இல்லை, குறுக்கு வழியும் கிடையாது. நம்ம வழி நமக்கு தெரிஞ்ச வழி தான். நமக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி போவோம். நம்ம பசங்க சும்மா க்ளோவால் போட்டு சும்மா கச்சுன்னு வரானுங்க. டே ஒரு மேட்சாவது வின் பண்ணுங்கடா. இல்லைனா நான் ஒயிட்டு அவங்க எல்லாம் வாஷ் சும்மா ஒயிட் வாஷ் பண்ணி விட்ருவானுங்கோ.
அட்வான்ஸுக்கு பாம்னு எடுத்து வச்சுக்கிறேன்டா. சரி ஏதாவது ஒரு வாழ்த்தனை பண்ணி விடலாம், பாமை போட்டு செதற விடலாம் அப்படின்ட்டு பார்த்தா குளோவலுக்கு வேலையெல்லாம் ஆக்கிட்டீங்களா? கர்மம் பிடிச்சவங்க இல்லாடே என்ன நடக்குது? நம்ம பசங்க அங்கே 2 பேர், இங்கே நானும் எஸ்டி இப்போ தான் வேறு லெவல் மாசாக இருக்கேன். க்ரீனு ஒயிட்டு வேறு லெவலாக. இப்போ அடுத்து இதை பாரு. எப்படி வேறு லெவலாக? நான் ஒரு குளோவால், அவன் ஒரு குளோவால். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவும் புரியாது. ஆனால் அங்கிட்ட அவங்க வேறு லெவலாக பாஞ்சு பதறி வருவாங்கன்னு பார்த்தா பாஞ்சு பதுங்கி வந்து இருக்கானுங்கோ. நம்மடி சும்மாவே இருக்காது, சும்மா வெறித்தனமாக இருக்குன்ட்டு நம்ம 2-3 தடவை காட்டணும்ல, கண்டிப்பாக காட்டி ஆகணும். பாப்பா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மேட்சை பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கேமிங் தி டிஎன் ரவுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படி பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கோ. நம்ம கேமிங் தி டிஎன் ரவுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நண்பா நண்பி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு நமக்கும் சரி இந்த நாட்டு தான் முக்கியம். லாக்டவுன் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் புரியலை, நம்ம என்ன பண்ணுறதுன்னு நமக்கும் புரியலை. சாதாரண வியாபாரிகள் 2 பேரை அநியாயமாக கொண்டிருக்கானுங்க, கர்மம் பிடிச்சவனுங்க. அவங்களுக்கு போலீஸ்க்கு என்ன வேலை கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. ஜஸ்டிஸ் ஃபார் 2 persons. அடிச்சு முன்னாடியே பாடுறா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, இருக்குடா. டேய் குளோவால் எனக்கு போட்டோன்னா அங்கே போட்டுக்கிறேன் கர்மம். பூயா. இந்த மேட்ச் முடிஞ்சு ஏகே உடன் இஞ்சியம் ரவுடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேமிங் தி டிஎன் ரவுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம நண்பர் சேனல் கில்லர் கேமர்ஸுக்கும் ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு லைக்கை போட்டுட்டு போங்க. கில்லர்ஸ் விசஸ் டிஎன் ரவுடிஸ் மேட்ச் அட்டகாசமாக ஆரம்பமாக இல்லாமல் அட்டகாசமாக முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லைவில் மீட் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இல்லைனா டக்குன்னு லைவில் கூட வந்துடுவேன் நண்பா. சீக்கிரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லெவலுக்கு தூக்கி கொண்டு போங்க நண்பா. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, பை பாய். இத்துடன் கடையை சாத்தி கிளம்புவோம்.